Hallelujah. 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 So, greetings to all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என் காலை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். Once again, I am very much delighted to stand before you with the word of God. உங்களுக்கு மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு நிற்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். So, how many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? So, those who are not happy, யார் யாரெல்லாம் சந்தோஷமா இல்லையே நீங்களும்? no problem. If you are not happy, you can tell still you are not happy. ஓகே, நீங்க சந்தோஷமா இல்லைனாலும் சொல்லலாம், நான் சந்தோஷமா இல்லை இன்னைக்கு காலையில் அப்படின்னு சொல்லலாம். Because God is going to make you happy. ஏன்னா ஆண்டவர் உங்களை நீங்க சந்தோஷமா இப்ப இல்லைன்னாலும் ஆண்டவர் உங்களை சந்தோஷமாக மாற்ற போகிறார். Hallelujah. 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 Because God is going to do something for each and every one of you. ஏனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காரியங்களை பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். Because you are not going to go out of this door with empty handed. ஏனால் நீங்க இந்த ஆலயத்திலிருந்து இந்த கதவை தாண்டி போகும்போது வெறும் கையோட வெறும் மனதோட நீங்க இங்கிருந்து செல்ல போறது கிடையாது. Hallelujah. Hallelujah. Are you ready? நீங்க இன்னைக்கு காலையில ஆயத்தமா இருக்கிறீங்களா? Are you ready? நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? Are you ready to listen to the word of God? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? I have a very very big message for you. இன்னைக்கு காலையில ரொம்ப பெரிய மெசேஜ் நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு. There are so many points I am going to talk to you. இன்னைக்கு காலை வேளையில நிறைய பாயிண்ட்ஸ் உங்க மத்தியில நான் பேச விரும்புறேன். But you need only one word. ஆனா உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு வார்த்தை தான். So that is what a person prayed to Jesus. Sorry. The person asked Jesus. ஒருவர் இப்படியாக ஆண்டவரிடத்துல கேட்டார். Just tell me one word. ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்கு சொல்லுங்க. That is enough for me. அது எனக்கு போதுமானது. My past also will change. என்னுடைய போதகர் கூட மாறிடுவார். பாஸ்ட் ஓகே. என்னுடைய கடந்த காலம் மாறிடும். My present also will change. என்னுடைய நிகழ்காலம் மாறிடும். My future also will change. என்னுடைய எதிர்காலமும் மாறிடும். Are you ready for that one word? இன்றைக்கு காலை வேளையில அந்த ஒரு வார்த்தைக்காக நீங்க இன்னைக்கு காயத்தமா இருக்கிறீங்களா? How many of you are ready? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? Just one word. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் தான். So we are looking into the book of Philippians today. So இன்னைக்கு காலை வேளையில நம்ம பிலிப்பியர் பக்கமா நம்மளுடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளலாம். So as I said, I have so many things to say. So நான் முன்னமே சொன்ன மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது உங்ககிட்ட பேசுறதுக்கு. But you have only one word from the Lord. ஆனால் உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் தான். So that word is going to transform entire life. ஸோ நம்மளுடைய அந்த ஒரு வார்த்தையானது, ஆண்டவரிடத்திலிருந்து பெறப்பட போகிற ஒரு வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குற வார்த்தையாக இருக்க போகிறது. So we chosen the passage, the book in this morning is the book of Philippians. இந்த காலை வேளையில நாம் தேர்ந்தெடுத்திருக்க வேத பகுதியானது பிலிப்பியர் புத்தகத்தை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். One of the most exciting book in the entire Bible. வேதாகமத்திலேயே நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அல்லது ரொம்ப ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக பிலிப்பியர் புத்தகம் இருக்கிறது. And also most spoken, the book of Philippians. வேதாகமத்திலே அதிகமாக பேசப்பட்ட புத்தகமாகவும் பிலிப்பியர் புத்தகம் இருக்கிறது. And also very dear to Paul, the book of Philippians. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகவும் நெருக்கமான புத்தகமாகவும் இந்த பிலிப்பியர் புத்தகம் இருக்கிறது. And also Paul has written many letters to many churches. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆனவர் நிறைய நிருபங்களை, நிறைய கடிதங்களை நிறைய சபைகளுக்கு எழுதி இருக்கிறார். And when we consider the book of Philippians, it is called the testimony of Paul. ஆனால் பிலிப்பியர் புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய சாட்சியின் புத்தகமாக இது இருக்கிறது. So we are going to listen to a testimony today. So நாம் ஒரு சாட்சியை தான் இப்போ இன்னைக்கு நம்ம கூர்ந்து கவனிக்க போகிறோம். So we generally the book of Philippians were written from a prison. ஸோ இந்த பிலிப்பியர் புத்தகமானது எங்கிருந்து எழுதப்பட்டது என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலினால் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்டது. So it is two times he was in prison. பவுலானவர் 2 முறை சிறைச்சாலையில் இருந்தார். So when he was in Philippi, அவர் பிலிப்பிய தேசத்தில் இருக்கும்போது, so he was in prison. அவர் சிறையிலே இருந்தார். So after some time he released from the prison. சில காலம் கழித்து அவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்தார். So again second time he is in the prison. இரண்டாவது முறையும் அவர் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. So now he is writing this letter to the So இந்த நேரத்துல தான் பிலிப்பிய சபைக்கு இந்த கடிதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். So this is the background and the context of this letter. இதுதான் இந்த நிருபத்தினுடைய பின்பகுதி.
So in this morning, what we are going to focus from this book of Philippians is இந்த பிலிப்பியர் புத்தகத்திலிருந்து நம்ம என்ன நோக்கமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால் the testimony of Paul. பவுலனுடைய சாட்சியை குறித்து நாம் பார்க்க We are போகிறோம். going to see the life of Paul from the book of Philippians. பிலிப்பியர் புத்தகத்தின் வாயிலாக பவுலனுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை நாம் தியானிக்க போகிறோம். So we are not going to see every verse, every chapter from the Philippians. ஸோ பிலிப்பியர் புத்தகத்திலிருந்து நம்ம எல்லா வசனங்களும் எல்லா அதிகாரத்தையும் பார்க்க போறது கிடையாது. But we are going to select some particular key verses from each chapter. நாம் எல்லா வசனங்களையும் பார்க்க போறது கிடையாது. அதற்கு பதிலாக ஒரு சில முக்கியமான வசனங்களை மாத்திரம் நாம் பார்த்து செல்ல போகிறோம். So when you talk about the book of Philippians, ஸோ பிலிப்பியரை பற்றி பேசும்போது so you can tell one word about Philippians. ஸோ ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நாம் பிலிப்பியர் புத்தகத்தை பற்றி சொல்ல So முடியும். that is my topic also today. அதுதான் என்னுடைய தலைப்பாகவும் இருக்கிறது So that இன்றைக்கு. is having the same attitude as Jesus Christ. என்னுடைய இன்றைய தலைப்பானது இயேசு கிறிஸ்துவை போன்ற மனப்பான்மை உள்ளவர்களாக நாம் இருப்பது என்பது. So you can say same as Jesus. இயேசுவை போல இருத்தல். So everybody says same as. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவை போல இருத்தல். Same as Jesus. So repeat. You can tell loudly. நீங்க கொஞ்சம் சத்தமாவே சொல்லலாம். So those who are sitting next to you, you can hold their hands and tell So same as Jesus. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை போல இருத்தல். If somebody is sleeping, still wake up and hold. யாராவது தூங்குறாங்கன்னா கொஞ்சம் அப்படியே அவங்கள தட்டி எழுப்பி இயேசுவை போல இருத்தல்னு கை கொடுத்து So சொல்லுங்க. these are the time to wake up the people, those who are sleeping next. ஸோ தூங்கிட்டு இருக்கவங்கள எல்லாம் எழுப்புறதுக்கு இதான் சரியான So நேரம். once again, hold their hands. இன்னொரு முறை அவங்க கையை பிடிச்சி Don't tell anything. Just hold their hands. எஸ் இயேசுவை போல இருத்தல். Don't tell anything. எதுவும் சொல்லாதீங்க. So now you tell. இப்போ சொல்லுங்க. Same as Jesus. சேம் as ஜீசஸ், இயேசுவை போல இருத்தல். Yes. So that is what Paul is telling here. ஸோ அதுதான் பவுலும் இங்க சொல்லிட்டு இருக்காரு. If you read the first verse which we are going to read today. ஸோ நாம் முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். So in chapter 1. பிலிப்பியருக்கு எழுதின நிருபமானது முதலாவது அதிகாரம். So in verse 21. ஒன்றாம் அதிகாரம் 21வது வசனம். Hallelujah. Hallelujah. So when we are talking about the life of Paul, ஸோ நாம் பவுலுடைய வாழ்க்கை குறித்து பேசும்போது Paul is telling, for me to live is Christ. ஸோ பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், If I die, it is a gain. ஆனால் எனக்கு சாவு ஏற்படுமானால் என் சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். It is Paul's personal conviction. ஸோ இது பவுலனுடைய சொந்த வார்த்தையாக இருக்கிறது. So it is Paul's testimony. இது பவுலனுடைய சாட்சியாக இருக்கிறது. It is Paul's purpose in his life. இதுதான் பவுலனுடைய நோக்கமாக இருக்கிறது. It is Paul's identity. இதுதான் பவுலனுடைய அடையாளமாக It இருக்கிறது. is Paul's action. இதுதான் பவுலனுடைய செயல்பாடாகவும் It is இருக்கிறது. Paul's life. இதுதான் பவுலனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. Some days back, கொஞ்ச நாளைக்கு முன்பாக so I visited one family in our church. ஸோ எங்களுடைய சபையில் ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். So there was a small girl in that family. அந்த குடும்பத்தில் ஒரு சிறு பிள்ளை இருந்தாள். So I was telling everybody, you must come to the church this Sunday. ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் எல்லாரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு கடந்து வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். So that girl was telling, definitely I want to come to the church. அந்த சின்ன பிள்ளை சொன்னா, எஸ் அப்ப நானும் வரப்போறேன், நீ சர்ச்சுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி I சொன்னா. want to come. நான் வர விருப்பப்படுகிறேன் என்று But சொன்னார். I cannot come. எனக்கு வர விருப்பம் இருக்கு, பட் ஆனா என்னால வர முடியாது என்று சொன்னார். I asked why. நான் அவகிட்ட கேட்டேன், ஏம்மா வர முடியாது என்று சொன்னேன். That girl told this Friday my uncle went to God. அவ என்ன சொன்னானா, இந்த கடந்த வெள்ளிக்கிழமை என்னுடைய மாமா வந்து ஏசப்பா கிட்ட போயிட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. கரெக்ட் தானே? Went to God. went to God. கடவுள்கிட்ட போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். Okay, then I thought he may be a believer. நான் நினைச்சேன் அவங்க ஒரு விசுவாசி என்று நினைத்தேன். I thought he is a Christian. நான் நினைச்சேன் அவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க என்று நினைச்சேன். I asked, what is your uncle's name? நான் கேட்டேன், உங்களுடைய மாமா பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். And she told some name. அவ ஒரு பெயரை சொன்னான். And I asked what your uncle do, and she said something else. நான் கேட்டேன், உங்களுடைய அங்கிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டது. அவளுக்கு சில விஷயங்களை சொன்னான். But suddenly died. அவர் திடீரென்று மரித்து போனார். But straight away he went to God.
அவர் மரித்து போனார், ஆனால் நேராக கடவுள்கிட்ட போயிட்டார். How it is possible? நான் யோசிச்சேன், எப்படி இது சாத்தியமாகும்? All through your life, you never lived your life even one day for God on this earth. ஆனா இந்த உலகத்துல வாழும்போது ஒரு நாள் கூட ஆண்டவருக்காக வாழ்ந்தது கிடையாது. And you die one day, suddenly you go to God. ஆனா நீங்க ஒரு நாள் மரித்த அதே நேரத்துல எப்படி ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரைட்டா போக முடியும்? How it is possible? எப்படி இது சாத்தியமாகும்? Because all the people, those who are thinking that they live their life here however they want, they live, and one day they die, straight away they go to God. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த உலகத்துல நம்ம எப்படி வேணா வாழலாம், வாழ்க்கை நம்மளுடைய இஷ்டத்துக்கு வாழலாம், ஆனா நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா, நம்ம மரிச்சு போனோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட டைரக்டா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. And they believe we came from God and we go directly to God. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சில நேரத்துல என்ன நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட தான் வந்து கரெக்டா நம்ம ஆண்டவர்கிட்ட டைரக்டா போயிடுவோம். My dear friends, that is not the real fact. ஆனா அது உண்மை கிடையாது. When we that is true, when we came from God. நாம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தவர்கள் என்பது உண்மை. But why we came here? ஆனா நாம் எதற்காக இங்க வந்தோம்? So what is our purpose of our living here? நாம் இந்த உலகத்துல வாழ்வதற்கான நோக்கம் என்ன? The actions which we live here only determine where we go. நாம் இங்கு செய்கிற செயல்பாடுகள், நாம் இங்கு வாழ்கிற வாழ்க்கை தான் நாம் எங்கு செல்லுவோம் என்பதை முடிவு செய்கிறது. That is what Paul is telling. If I live here, அதுதான் பவுலும் சொல்கிறார், நான் இங்கு வாழ்ந்தால் my only aim is to do the will of God. என்னுடைய வாழ்க்கை நோக்கமானது என்ன அப்படின்னா ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது மாத்திரம்தான் என்று சொல்லுகிறார். So what is that will of God is? ஆண்டவருடைய சித்தம் என்பது என்ன? So that is I preach the gospel. நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதுதான் என்னுடைய நோக்கம். My dear friends, I and you are still living in this world, man. நண்பர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Today we are seeing this day, man. இந்த நாளை நாம் காண்கிறோம் என்றால் that we preach the gospel. நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். Every day we need to preach the gospel. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Every day we need to share our testimony. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியை பிறருக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We are not just spending our time here. நாம் இங்க வந்து பொழுதுபோக்குக்காக நம்முடைய வாழ்க்கையை செலவு செய்கிறது கிடையாது. We are existing only to preach the gospel. நாம் எதற்காக வாழ்கிறோம் என்றால், எதற்காக இருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. That is what Paul is telling in book of Philippians. No matter what, if I live, I will preach. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த வசனத்துல சொல்லும்போது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமானது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பதை சொல்கிறார். My dear friends, how many of you are living today? எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? So raise your hands. கரங்களை தூக்கலாமே. You are looking at me, pastor. Don't you see that I am existing? நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க, வாச நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா, இருக்கிறீங்களா, வாழ்றீங்களான்னு கேக்குறீங்களேன்னு பாக்குறீங்க. Once again I'm asking, how many of you are living? எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? Raise your hand. இருக்கிறீங்க, கைகளை உயர்த்தி. Raise your hand properly, fully. நல்லா கொஞ்சம் not half, not like this. half கைல வேண்டாம், நல்லா. So once again, how many of you are living today? எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? இருக்கிறீங்க, கைகளை உயர்த்தி. Yeah, thank you. Now put your hands down. கைகளை கீழே போடலாம். My dear friends, according to Paul, பவுலை பொறுத்த மாத்திரத்துல living means not just existing. இருக்கிறது என்பது, வாழ்வது என்பது ஜஸ்ட் இருக்கிறது மாத்திரமல்ல. Living means preaching the gospel. வாழ்கிறது என்பது இயேசுவினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. My dear friends, I and you are not preaching the gospel means we are not living. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை குறித்ததான சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போனோம் என்றால் நாம் இங்கு வாழ்கிறதாக பொருள் கிடையாது. So that is what we saw. Book of Philippians talk about the mind of Christ. அதனால தான் இந்த பிலிப்பியர் புத்தகம் ஆண்டவருடைய மனப்பான்மையை நமக்கு சொல்லுகிற புத்தகமாக இருக்கிறது. So what is the mind of Christ is? ஆண்டவருடைய சிந்தை என்ன? Jesus had only one purpose in his life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஒரே ஒரு சிந்தை, ஒரே ஒரு நோக்கம் மாத்திரம் தான் இருந்தது. He want to complete the redemptive mission of God. பிதாவினுடைய ஒரே சித்தத்தை செய்வது மாத்திரம் தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. My dear friends, the first thing I want to talk to you is, இன்றைய காலை வேளையில நான் உங்ககிட்ட ஒரு முதலாவது விஷயத்தை பேச விரும்புகிறேன். We need to have a single mind. நாம் ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Everybody say single mind. எல்லாரும் சொல்லுவோம் single mind. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. single mind. சத்தமா போட மாட்டாங்க. single mind என்ன சொல்லுங்க. single mind. சத்தமா சொல்லுங்க. yes. தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்க. Hallelujah.
Hallelujah. Yes, we need to have a single mind. நாம் ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். My dear friends, if you have two minds, நாம் ரெண்டு சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்போது we are wasting our time. நம்மளுடைய நேரத்தை நாம் வீணடிக்கிறவர்களாக My dear இருக்கிறோம். friends, we are living on this earth only to do the will of God. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது எதற்காக அப்படின்னா ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக. So if you are not doing the will of God, we are not really existing. நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் போனோமானால் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களாக கருதப்பட மாட்டோம். We need to have a single mind. நாம் ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். The single mind is, ஒரே சிந்தை என்பது என்னவென்றால், so that is what Paul is telling. அதுதான் பவுலும் இங்கே சொல்லுகிறார். So sometime back, கொஞ்ச நாளைக்கு முன்பாக, so that single mind means preach the gospel. ஒரே சிந்தை என்பது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. So everybody says single mind. எல்லாரும் சொல்லுவோம் சிங்கிள் மைண்ட். ஒரே Once சிந்தை. again, single mind. ஒரே சிந்தை, சிங்கிள் மைண்ட். Preach the gospel. இயேசுவுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். Say preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். சொல்லுங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க. Yes, that is the single mind. We need to preach the gospel. ஒரே சிந்தை என்பது என்னவென்றால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. Paul is telling, if I am not preaching the gospel, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் போவேனானால், Paul is telling, if I am not preaching the gospel, பவுல் சொல்லுகிறார் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் போனால், because in this prison Paul knows that he is not going to come out. ஏனா சிறைச்சாலையில இருக்கிற பவுலுக்கு தெரியும் நான் இந்த சிறைச்சாலையில இருந்து வெளியில வர போறது இல்லை என்று. He knows that definitely he is going to die. கண்டிப்பாக அவர் சிறையிலே மரித்து போவார் என்பது பவுலுக்கு தெரியும். So only is courageously telling, if I die it is my gain. அதனால தான் அவர் ரொம்ப தைரியமாக சொல்லுகிறார் நான் இந்த சிறையில இறந்து போனாலும் அது எனக்கு ஆதாயம். If I live, நான் வாழ்வேனானால் Jesus is with me. இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். If I die, நான் இறந்து போனாலும் I am with Jesus. நான் ஆண்டவரோடு இருக்க போகிறேன். Hallelujah. Hallelujah. That is what Paul, only one mind he had, only one thing he had in his mind, if I live my life for Christ. அதுதான் பவுலுக்கு ஒரே சிந்தை தான் இருந்தது. என்ன சிந்தை என்றால் நான் ஆண்டவருக்காக வாழ போகிறேன் என்கிற ஒரே சிந்தை. Secondly, if I die, ஒருவேளை நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகுவேன், அதாவது மரித்து போனால், but still I will be with Christ. ஆனாலும் நான் அவரோடு இருப்பேன், ஆண்டவரோடு இருப்பேன் என்பது அவருடைய நம்பிக்கை. Hallelujah. So that is the single mind. அதுதான் ஒரே சிந்தை. So sometime back, கொஞ்ச நாளைக்கு முன்பாக I saw another illustration. நான் ஒரு விளக்கத்தை பார்த்தேன். I saw a video. நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். There was so great people. ஒரு சில பெரிய மனிதர்கள் இருந்தார்கள். So they were very very good people. அவங்க ரொம்ப நல்ல மனிதர்களும் கூட. In recent time also some of the very good people they died. நாம் கடந்த காலங்களில் பார்க்கும்போது ரொம்ப நல்ல மனிதர்கள், சமுதாயத்தில் நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இறந்து போறதை நம்ம பார்த்தோம். If I say their names, நான் அவருடைய பெயர்களை சொல்லுவேன் என்றால் definitely you will say he is a very good man. நான் அவங்க பெயர்களை சொல்லுவேனா நீங்க சொல்லுவீங்க ஆமா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படினு சொல்லுவீங்க. If I say some names, நான் ஒரு பேரை சொல்லுவேன் என்றால், so you will say definitely these are very good people. ஆமா இவங்க எல்லாம் ரொம்ப நல்ல மனுஷங்கன்னு நம்ம சொல்லுவோம். And what happened, the people those who know about this media and digital editing and all, இந்த மீடியா விஷயங்கள் அல்லது யூடியூப் அல்லது எடிட்டிங் விஷயங்கள் இதெல்லாம் தெரிந்தவர்கள், they made a video. சோ அவர்கள் ஒரு காணொளியை செஞ்சாங்க. So all these good people died and they are directly getting on the steps and entering into the heaven. சோ அவ என்ன மாதிரியான வீடியோ எடிட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, இந்த மாதிரி சமுதாயத்தில் நல்ல மனுஷங்க நம்ம நினைக்கிறவர்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவர்கள் பரலோகத்தில் படிகள் ஏறி போற மாதிரியான ஒரு சில வீடியோக்களை நாம பார்க்க முடியும். All these good people are in heaven. சோ இந்த எல்லா நல்ல மனிதர்களும் பரலோகத்தில் இருக்கிறது போல I also thought, நானும் நினைச்சேன், if I was a god, இப்ப நான் ஆண்டவராக இருந்தால், so I would have taken them to heaven. நான் பரலோகத்துக்கு அந்த நல்ல மனிதர்களை கொண்டு போயிருப்பேன். Because they lived such a good life on this earth. ஏன்னா இந்த உலகத்துல அவர்கள் ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. When I was looking really, நான் அதை பார்க்கும்போது they are very good people. அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க. But not even one day they live their life for Jesus Christ. ஆனால் ஒரு நாள் கூட அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வாழாத மனிதர்களாக இருந்தாங்க. Jesus when they were living on this earth. Sorry. They did not believe Jesus. அவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பாத மனிதர்களாக இருந்தார்கள். They may be how good they are. அவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், but they will not make it to heaven. ஆனால் அவர்களால் பரலோகத்துக்கு செல்ல முடியாது என்பது உண்மை. Go to Jesus. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அண்டையில செல்ல முடியாது என்பது உண்மை. This is the real fact.
இதுதான் உண்மையான ஒரு விஷயம். My dear friends, in this morning, இந்த காலை வேளையில I and you are existing. நீங்களும் நானும் இருக்கிறோம். There is only one thing we have to do. நாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்ய We வேண்டும். need to preach the gospel. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். So that is what the Paul is telling. I have only one thing in my mind, that I preach the gospel. அதுதான் பவுலும் சொல்கிறார், எனக்கு ஒரே ஒரு சிந்தை தான் இருக்கிறது. அந்த சிந்தை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது. Everybody repeat after me. எல்லாரும் எனக்கு பின்பாக சொல்லுங்கள். I have a single mind. ஒரே சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். Have a single mind. Once again, I have a single mind. Have a single mind. So what is the single mind is? ஒரே சிந்தை என்பது என்னவென்றால் To preach the gospel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் So என்பது. how many of you are preaching the gospel? எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம்? Raise up your hand. உங்களுடைய கைகளை உயர்த்தலாம். If I ask you, நான் உங்களிடத்துல கேட்க வேண்டும் என்றால் how many of you are living? எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? Only those people are preaching gospel, they are only living. யார் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் யார் சொல்ல முடியும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் மாத்திரமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியும். If you are not preaching the gospel, நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காத மனிதர்களாக இருந்தால் we are not living. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தமல்ல. My dear friends, as I said you, நான் முன்பே சொன்னது போல God is going to definitely speak to you. ஆண்டவர் உண்மையாகவே உங்களோட இன்னைக்கு பேச விரும்புகிறார். So those who are people, those who may be thinking, no, I did not share the gospel. நீங்க உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருக்கலாம், இல்ல நான் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்காம தான் இருக்கிறேன். God is speaking to you. ஆண்டவர் உங்களோட இன்னைக்கு காலை வேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். When you move out of this place, இந்த இடத்துல இருந்து நீங்க கடந்து செல்லும்போது today itself you will start preaching the gospel. இன்றைய நாளிலிருந்து இருந்தே நீங்க இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக மாறுவீர்கள். You will start living your life for Christ. இன்றையிலிருந்தே நீங்கள் ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக மாறுவீர்கள். I want you to make a decision today. இன்றைக்கு நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும். I am living today. நான் இன்றையிலிருந்து வாழ போகிறேன். And I am preaching the gospel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறேன் என்று. So very soon we are moving into the second one. நம்ம இரண்டாவது விஷயத்துக்கு கடந்து செல்வோம். So second thing is, we read in the book of Philippians chapter 2 verse 5. நாம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். So you can read it. Yes, the second one is இரண்டாவது காரியம் என்னவென்றால் in chapter 2 verse 5. இரண்டாவது அதிகாரம் பிலிப்பியர் 2:5 நாம் படித்தவாறு. So let me tell what it is. நான் உங்களுக்கு என்னவென்று விளக்கி சொல்லுகிறேன். So I will tell the point also. நான் உங்களுக்கு அந்த குறிப்பையும் சொல்லுகிறேன். So that is having a servant mind. சேவகனுக்கான சிந்தை உள்ளவர்களாக இருக்க So வேண்டும். everybody say having a servant mind. Having a servant mind. சொல்லுங்க. Servant mind. Servant ஊழியக்காரனுக்கு உண்டான சிந்தை. So first one is முதலாவதாக single mind. ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Tell me single mind. Single mind. Second is இரண்டாவதாக servant mind. ஊழியக்காரனுக்கு உண்டான சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So வேண்டும். when we talk about the servant mind, ஊழியக்காரனுக்கு உண்டான சிந்தையை பற்றி நான் பேசும்போது so Paul has a very good explanation. So பவுல் இங்க ரொம்ப அழகான விளக்கத்தை சொல்லி இருக்கிறார். So when we read the second the Philippians chapter 2, பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை வாசிக்கலாம். From verse 5 to 11. 5 to 11. So actually it is a song. இது ஒரு பாடல் ஆக்சுவலா. If you read in some English Bible, possibly some NIV Bible, நம்மளுடைய ஆங்கில வேதத்தில் இதை படிக்கும்போது so you can see that structure of that passage. அதனுடைய வடிவமைப்பு அந்த அதிகாரத்துடைய வடிவமைப்பை நாம் பார்க்கும்போது actually it is like similar to how it is in the book of Psalms. It will be same structure. So நாம் இந்த அதிகாரத்தை நாம பார்க்கும்போது சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறது போல ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறது போல இருக்கும். And also it is believed it is a song. இது ஒரு பாடலாகவும் நம்பப்படுகிறது. It is in the first church, in the early church, ஆதி கால சபையிலே people used to sing this passage as a song. So இந்த பிலிப்பியர் 2வது அதிகாரம் நாம் வாசித்த வசனங்களை ஆதிகால கிறிஸ்தவர்கள் ஒரு பாடலாகவும் பாடி இருக்கிறார்கள். So we know what the matter is there. இதிலே இருக்கிற விஷயம் என்ன என்றால், but the key thing is, ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், your attitude should be the same as that of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய மனப்பான்மையை போல நம்முடைய மனப்பான்மை மாற வேண்டும் என்பது. So what is the attitude of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவினுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டது? Though the attitude of Jesus Christ is humility. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனப்பான்மை என்பது
தாழ்மையை குறிக்கிறது. So when we compare this passage to another scripture portion, சோ நாம இந்த அதிகாரத்தை மற்றொரு வசனங்களோட நாம் கம்பேர் பண்ணும்போது, in Gospel of John chapter 13, யோவான் 13ஆம் அதிகாரம் to verse 14 to 15, 14-15 வசனங்கள். so same passage, same kind of content is here in this both the passage. சோ இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிற இதே விளக்கமானது, இதே வசனங்களுக்கு ஒத்த வசனங்கள் யோவான் 13ஆம் அதிகாரம் 14-15ல நாம் பார்க்க முடியும். For example, ஒரு உதாரணத்திற்கு, if I read in the book of Philippians, சோ நாம் உதாரணத்துக்கு பிலிப்பியர் புத்தகத்தில் I will see from the book of Philippians, பிலிப்பியர் புத்தகத்தை பார்க்கும்போது, I will read from the Gospel of John. சோ நான் யோவான் புத்தகத்திலிருந்து படிப்பது போல இருக்கும். Just follow me. என்னை அப்படியே பின்தொடருங்கள். I am looking into the book of Philippians chapter 2 verse 5 to 11. நான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2:3 இருந்து 5 வசனங்களை வாசிக்கிறேன். But I will read from the Gospel of John chapter 13 verse 14 to 15. இந்த அதிகாரத்தை படிக்கும்போது எனக்கு யோவான் 13, 14, 15 படிக்கும்போது ஒரே விதமான விளக்கங்கள் எனக்கு காணப்படுகிறது. No, I see the book of Philippians. ஓகே, நான் பிலிப்பியர் புத்தகத்தை பார்க்கிறேன். I read Gospel of John. ஓகே, நான் பிலிப்பியர் புத்தகத்தை நான் பார்க்கும்போது நான் யோவான் 13ஆம் அதிகாரத்தை என்னோட மனதில் வாசித்து பார்க்கிறது போல இருக்கும். No, I read. You read? I read now. Okay, you read now. Okay, இந்த பிலிப்பியர் புத்தகத்தை நான் பார்க்கும்போது யோவானை நான் படிக்கிறேன். Everybody do the same thing. எல்லாரும் அதையே செய்வோம். Look into the book of Philippians. பிலிப்பியர் புத்தகத்தை பார்ப்போம். And read the Gospel of John. யோவான் சுவிசேஷத்தை நாம் வாசிக்கலாம். When they came for a meal. When they came for a meal. Just you translate what I said. Okay. When they came for a meal, அவர்கள் எல்லாம் கூடி வந்து சாப்பிட வந்தபோது, Jesus stood up, இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று, took off his clothes, அவர் தன்னுடைய ஆடைகளை களைந்து, took a basin, அவர் தன்னுடைய கையில பாத்திரத்தை எடுத்து, took a towel, ஒரு துண்டை எடுத்து, and he started washing his disciples' feet. அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவ ஆரம்பித்தார். After washing the disciples' feet, இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவ ஆரம்பித்ததுக்கு அப்புறமாக அவர் தனது துண்டை எடுத்தார். and he wiped the feet. சீஷருடைய பாதங்களை துடைத்தார். Again he put off his clothes. அவர் திரும்ப தன்னுடைய ஆடைகளை போட்டுக்கொண்டார். and he sat in the chair. அவர் ஒரு இருக்கையில போய் அமர்ந்தார். My dear friends, same thing happening here. அதே நம்ம இப்போ வாசித்த அதே விஷயங்கள் இங்கேயும் நடக்கிறது. The great God, பெரிய ஆண்டவர், came into this world, மகத்துவமான ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். and took the form of a man. ஒரு மகத்துவமான மகிமையுள்ள ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து ஒரு மனித ரூபம் அடைந்தார். He not only took the form of a man, அவர் ஒரு மனுஷ ரூபம் மாத்திரம் எடுக்கவில்லை, he took the form of a servant. அவர் ஊழியக்காரனுக்கு உண்டான ரூபத்தையும் எடுத்தார். My dear friends, if you read in the book of Philippians, நாம் பிலிப்பியரை வாசிக்கும்போது it is telling that இது சொல்லுகிறது, he is ready to even die on the cross. அவர் சிலுவையில மரிக்கிறதற்கு ஆயத்தமா இருந்தார் என்று பிலிப்பியர்ல நாம் படிக்கிறோம். Not only ready to die, அவர் மரிக்கிறதற்கு மாத்திரம் ஆயத்தமாக இல்லை, he is ready to die on the cross. அவர் சிலுவையில மரிக்கிறதற்கு ஆயத்தமா இருந்தார். My dear friends, he is not only ready to take up the cloth and wash the feet, அவர் தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கலந்து சீஷர்களுடைய பாதங்களை கழுவுவதற்கு மாத்திரமல்ல, he is ready to become a servant. அவர் ஊழியக்காரனாக மாறுவதற்கும் அவர் தயாராக My dear இருந்தார். friends, when we compare in this both instance, what we understand, இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம் பார்க்கும்போது, the ultimate God become the bond servant. மகத்துவமான ஆண்டவர் ஊழியக்காரனுடைய ரூபத்தை எடுக்கிறதை நாம் My dear பார்க்கிறோம். friends, in this morning, இந்த காலை வேளையில, so God is asking us to become a servant. சோ ஆண்டவர் இந்த காலையில நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ ஊழியக்காரனாக மாற வேண்டும் என்று. How we can become a servant? எப்படி நாம் ஒரு ஊழியக்காரனாக மாற முடியும்? Even at the point of death, if you feel if I become a servant you will die, means you die. ஒரு நாம் மரிக்கும் தருவாயில இருந்தாலும் நான் ஊழியக்காரனாக மாற வேண்டும் என்றால் அந்த ஊழியக்காரனாக இருந்து அந்த இடத்துல மரிப்பதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேலைக்காரனா? ஓகே. So if I become a servant I will die. நான் ஒரு வேலைக்காரனாக இருந்தால் நான் I will die. மரித்து போவேன். So I chose I don't want to die.
நான் முடிவெடுப்பேன், இல்லை நான் மரிக்க போறது கிடையாது But என்று. Jesus decided, ஆனால் இயேசு முடிவெடுத்தார், if I become a servant, நான் ஒரு வேலைக்காரனாக மாறுவேன் I என்றால் will die. நான் மரித்து போவேன். Jesus decided to die, become a servant. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார், ஒரு வேலைக்காரனாகவும். My dear friends, in this morning, what Bible is telling to us, இந்த காலையில வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது? we need to humble ourselves. நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறது. Sometime becoming humble can cost your life means ஒரு சில நேரங்களில் நாம் தாழ்மையில் நம்முடைய வாழ்க்கைக்குரிய விலையை கொடுக்குமானால் you need to be ready to give our life itself. நாம் அதற்கும் நம்முடைய வாழ்க்கையும் கொடுப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். So what is the example is? என்ன உதாரணம் என்றால், So that is Jesus himself the example for us. நமக்கு யார் உதாரணம் என்றால் இயேசு கிறிஸ்துவே அதற்கு உதாரணமாக So I இருக்கிறார். want to give you some of the points how we can humble ourselves, how we can serve God, how we can serve others. ஸோ நாம் எப்படி தாழ்மையாக இருப்பது, எப்படி ஒரு வேலைக்காரனுடைய சிந்தை உள்ளவர்களாக இருப்பது, ஆண்டவரை போல எப்படி நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது பற்றின சில குறிப்புகளை உங்களோட So பகிர்ந்து I கொள்ள will give விரும்புகிறேன். you some points. நான் உங்களுக்கு ஒரு சில குறிப்புகளை கொடுக்கிறேன். Doing all things without arguing and complaining. எந்த ஒரு விஷயத்தையும் தர்க்கம் இல்லாமல் செய்வது. So secondly, proving themselves righteous in the midst of an evil world. இந்த கெட்ட உலகத்தில், இந்த பொல்லாத உலகத்தில் நீதி Righteous world. ஓகே, இந்த கெட்ட உலகத்தில் நீதி உள்ளவர்களாக இருப்பது. Thirdly, holding on to the word of life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பிடித்துக் கொண்டவர்களாக இருப்பது. Fourthly, we need to having a sacrificial spirit towards others. தியாகமுள்ள மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பது. We need to have a serving interest of others more than us. நம்மளுடைய வாழ்க்கையை காட்டிலும் நம்மளுடைய நோக்கத்திற்கு காட்டிலும் அடுத்தவர்களுடைய நோக்கத்திற்காக அடுத்தவர்களுக்காக தியாகம் உள்ளவர்களாக இருப்பது. Doing whatever the service is needed to be done. என்ன ஒரு ஊழியம் தேவைப்பட்டாலும், என்ன தேவை ஏற்பட்டாலும் அதற்கு தயாராக இருப்பது. My dear friends, we need to think about others. நாம் மற்றவர்களுக்கான கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Everybody say others. எல்லாரும் சொல்லுவோம் மற்றவர்கள். Everybody say others. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் others. So once one great servant of God, ஒரு முறை ஒரு ஆண்டவருடைய ஊழியன், so he is considered to be a great preacher. அவர் ஒரு பெரிய ஊழியர் என்று மற்றவர் எல்லாராலும் கருதப்படுகிறவர். So when he was preaching, அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது there was no car, there was no bike, there was no motors. அப்பொழுது கார் கிடையாது, பைக் கிடையாது, மோட்டார் சைக்கிள்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. He was on the horse going to country to country to preach the gospel. அந்த ஊழியரானவர் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக குதிரையில நாடு விட்டு நாடு சென்று கொண்டிருந்தார். So he is considered to be the greatest preacher. அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர் என்று எல்லாராலும் கருதப்படுகிறவர். So when all his preaching is done, is in his last time, in his last hours, is about to die. அவர் தான் மரிக்கும் தருவாயில இருக்கும்போது அவருடைய ஒரு சில கடைசி மணி நேரங்களுக்கு முன்பாக And somebody asked him, அவரை ஒரு சிலர் கேட்டாங்க, so you have done so much of ministry all through your life. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் अनेक ஊழியங்களை ஆண்டவருக்காக செஞ்சிருக்கீங்க. Can you describe your all this ministry in one word? நீங்க செய்த உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்த எல்லா ஊழியத்தையும் ஒரே ஒரு வார்த்தையால உங்களால சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். Not even one sentence. ஒரு வாக்கியமாக அல்ல, one word. ஒரு வார்த்தையாக சொல்லுங்கள் என்று. And that servant of God said, அந்த ஆண்டவருடைய ஊழியன் சொன்னார் others. மற்றவர்கள் என்று சொன்னார். Everybody say others. others. All through his life he lived for others. அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார். How better you can live for others? எப்படி நீங்க மற்றவர்களுக்காக வாழ முடியும்? You can preach the gospel. எப்படி என்றால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதன் மூலமாக. My dear friend, the church is existing for others. சபை எதற்காக? சபை மற்றவர்களுக்காக. We are not existing for ourselves. நாம் நமக்காக இல்லை. When Jesus came on this earth, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது, when he was speaking to the Samaritan woman, அவர் சமாரிய ஸ்திரீயிடம் பேசிக் கொண்டிருந்த போது, it was a time, it was a lunch time. அது ஒரு மதிய வேளையாக இருந்தது. So all his disciples went to Triplicane.
ஸோ எல்லா அவர் இயேசு கிறிஸ்துவோட எல்லா சீஷர்களும் ட்ரிப்ளிகேனுக்கு போயிருக்காங்க. So find the best biryani available. ட்ரிப்ளிகேன்ல எங்க பெஸ்ட் பிரியாணி கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. By 1 o'clock they brought the biryani. 1 மணிக்கு கரெக்டா அவங்க பிரியாணியை கொண்டு வந்தாங்க. And they asked Jesus, biryani is ready. ஏசப்பா பிரியாணி ரெடியா இருக்கு. And Jesus said, already I had my lunch. ஏசப்பா சொன்னாரு, இப்ப நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன்ப்பா அப்படி சொன்னாரு. And they're thinking, who brought the biryani? Who? Somebody, where? சீஷர்கள் எல்லாம் பார்க்கறாங்க, யார் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தது? Did he order from Zomato? அவர் ஜொமேட்டோல தான் ஆர்டர் போட்டுருக்காரோ? Did he order from Swiggy? ஸ்விக்கில ஆர்டர் போட்டுருக்காரோ? But Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், my food is to preach the gospel. என்னுடைய உணவானது என்ன என்றால் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது. My food is to do the will of my Father. என்னுடைய உணவானது என்ன என்றால் ஆண்டவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்வது. My dear friends, I am living here for others, not for myself. நான் இங்க வாழ்வது எனக்காக அல்ல மற்றவர்களுக்காக. That is what Paul is telling here. We need to humble ourselves. We need to look into the interest of the others. அதுதான் பவுலும் சொல்றார், நாம் நமக்கானவர்களாக அல்ல மற்றவர்களுக்காக வாழ்கிற மக்களாக இருக்க வேண்டும், தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. Some time back, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக in our church, நம்மளுடைய சபையில we had a friendship day. நாங்க ஒரு நண்பர்கள் தினத்தை கொண்டாடினோம். So we had a fellowship time. நாங்க ஒரு ஐக்கிய நேரத்துல இருந்தோம். So that thought suddenly came into my mind. என்னோட மனதில் திடீரென ஒரு எண்ணம் வந்தது. So the food was ready. சாப்பாடெல்லாம் ரெடியா இருந்துச்சு. So what I said, நான் என்ன சொன்னேன்னா, so everybody will be sitting in a line. ஓகே, எல்லாரும் ஒரு வரிசையாக உட்கார்ந்திருந்தாங்க. So the person is time to go and get the food. So ஒரு ஆள் வந்து அவருக்கு போய் அவர் சாப்பாடு வாங்குற டர்ன் வந்துருச்சு. So he will take the plate and he will take the food. So அவர் தன்னோட தட்டை எடுத்துக்கொண்டு சாப்பாடு வாங்க செல்வாரு. But he will come and he will not eat. அதானா அவரு சாப்பிட மாட்டாரு. But he will give to the person who is sitting to next. ஓகே, பக்கத்துல இருக்கவங்க போய் தட்டு எடுத்துட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடாம பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. That person will go. அந்த அந்த நபர் போவாரு. And he will get the food. அவர் சில உணவு பதார்த்தங்களை கொண்டு வருவாரு. And he will give it to them. பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுப்பாரு. Why it is? ஏன் இப்படி என்றால், it is very simple. இது ரொம்ப சாதாரணமான விஷயம். Whenever we go in the line, நாம் எப்போதெல்லாம் வரிசையில செல்லும்போது, so we look our own interest. நாம் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம பாப்போம். If suddenly they put a wings in the piece, wings chicken wings. ஓகே, இப்போ நம்ம தட்டுல ஒரு chicken wings, அது தமிழ்ல என்ன சொல்றது? ஓகே, சிக்கனோட ரெக்க போட்டாங்கன்னா, we want the leg piece. நமக்கு leg piece தான் வேணும். So the person coming to next, let him take the wings, but you give me leg piece. நீ அவங்களுக்கு leg piece, நமக்கு wings. அவங்களுக்கு wings. அவங்களுக்கு wings. அப்ப நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு wings போட்டு எனக்கு leg piece போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். Yes or no? ஆமாவா இல்லையா? Even a small meal, we are looking our own interest. So ஒரு சின்ன ஒரு சாப்பாட்டு விஷயத்துல கூட நாம் நம்மளுக்கு உண்டான விஷயங்களை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நோக்கத்தோட பார்க்கிறோம். My dear friends, but the servant mind is looking into the interest of the other. ஆனா வேலைக்காரனுடைய சிந்தை என்னவாக இருக்கும் அப்படினா மற்றவருக்கு மேல கரிசனை உள்ள சிந்தையாக இருக்கும். So that is what the second thing is. We need to have a mind, the mind of a servant. அதனால தான் இரண்டாவது குறிப்பாக நாம் பார்த்தோம், வேலைக்காரனுக்கு உண்டான சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். We are moving into the third point very fast. நம்ம மூன்றாவது குறிப்புக்கு வேகமாக கடந்து செல்லலாம். What we saw the first one? முதலாவது நாங்க என்ன பார்த்தோம்? Loudly. சத்தமா சொல்லுங்க. Second one? Servant mind. வேலைக்காரனுக்கு உண்டான சிந்தை. Servant mind. So thirdly we are going to look into it. மூன்றாவது நாம் பார்க்க போகிறோம். In chapter 3 verse 8. மூன்றாவது அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 3:8. Yes. The third thing which we are looking into is, மூன்றாவது விஷயம் நாம் பார்க்க போகிறோம். let me tell it. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The first one is, முதலாவதாக having a single mind. ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருப்பது. The second one is, இரண்டாவதாக having a servant mind. வேலைக்காரனுக்கு உண்டான சிந்தை உள்ளவர்களாக இருப்பது. The third one is, மூன்றாவதாக having a spiritual mind. ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருப்பது. Everybody says spiritual mind. எல்லாரும் சொல்லுமா spiritual mind? So what is spiritual mind? ஆவிக்குரிய சிந்தை என்பது என்ன? So spiritual mind, the verse which we read here, நாம் இங்க வாசித்த வசனமானது, I consider everything loss. நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். So everybody say loss. எல்லாரும் சொல்லுவோம் நஷ்டம். loss. What is loss? நஷ்டம்னா என்ன? Everything is loss. எல்லாமே நஷ்டம் தான். I am not telling. நான் சொல்லல. Is your Bible says everything is loss? உங்களுடைய வேதாகமம் சொல்லுகிறதா எல்லாமே நஷ்டம் என்று சொல்லுகிறதா? Is it saying everything is lost?
சொல்லுங்களேன், உங்க பைபிள் சொல்லுதா இல்லையா? உங்க பைபிள் சொல்லுதா? உங்க பைபிள் சொல்றவங்க எல்லாம் சொல்லுங்க. எவ்ரிதிங், எவ்ரிதிங், எல்லாமே, எவ்ரிபடி, எல்லாரும், everything is loss. எல்லாமே நஷ்டம் என்று சொல்லுகிறது. When we read this word, particularly this word loss, நாம் நஷ்டம் என்ற இந்த வசனத்தை இந்த வார்த்தையை வாசிக்கும்போது, so in the Greek word, கிரேக்க மொழியில, so it is told like this. இது இப்படியாக சொல்லி இருக்கிறது. So it is indicating that anything apart from Christ, இயேசு கிறிஸ்துவை தாண்டின எல்லா விஷயங்களும், it is not just less valuable, இயேசு கிறிஸ்துவை தாண்டின எல்லா விஷயங்களும் விலை குறைவானது கிடையாது, but potentially harmful to spiritual growth. ஆனால் அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது. My dear friends, apart from Christ, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை தாண்டியது, whatever we think it's a gain, இயேசு கிறிஸ்துவை தாண்டி அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டு எதெல்லாம் நமக்கு ப்ராஃபிட் என்று லாபம் என்று நினைக்கிறோமோ, it is not only a loss, அது நஷ்டம் மாத்திரமல்ல, it is harmful, அது ஆபத்தானதும் கூட, it is harmful, அது ஆபத்தானதும் கூட. So that is what Bible says. அதுதான் வேதாகமம் சொல்லுகிறது. So one of our dear friend, என்னுடைய நண்பரானவர், so I am not able to see him right now, நான் அவரை பார்க்க முடியல இப்போ, so maybe I will see him later, I think. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். So he was sharing a testimony. So அவர் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார். So actually he and all his friends want to go for a trip. இருக்காரு சரண் தானே? சரண் அங்க இருக்கான் சரண். Okay. Okay, all his friends want to go for a trip. So அவருடைய நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஒருத்தர், ஸோ அவரும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தாங்க. You want to go. அவங்க போகணும்னு நினைச்சாரு. But he put all his effort to go. ஸோ அவர் தன்னுடைய முழு முயற்சி போட்டாரு, போகணும் அந்த எப்படின்னா அந்த ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்ட்டு. Still last minute he made all his effort to go. கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் தன்னுடைய முழு முயற்சியை போட்டாரு போகிறதுக்காக. But at last minute something happened and he didn't go. அந்த கடைசி நேரத்துல ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்து அவரால போக முடியாத he want to go and சூழ்நிலை வந்தது. He want to go and see new place and to know something what's happening in other places. அந்த நபர் வந்து புதுசாக தன்னுடைய நண்பர்களோட சென்று அந்த எல்லாரும் எல்லா இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கறத பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தார். He want to go. அவர் போகணும்னு நினைத்தார். But he didn't go. ஆனா அவர் போகல. But after some time, ஒரு சில நேரம் கழித்து, ஒரு சில நாட்கள் கழித்து, so he was telling, அவர் சொல்லிக் கொண்டிருந்தார், if I would have gone, நான் போயிருந்தால் அந்த இடத்துக்கு போயிருந்தால் I would have died. நான் அங்க மரித்து போயிருந்திருக்க கூடும் என்று சொன்னார். So that is his testimony. அதுதான் அவருடைய சாட்சி. It is true. அது உண்மை. So already Mary told his name. மேரி ஆல்ரெடி அவருடைய பேரை சொல்லிட்டாங்க. So if you remember, kindly meet him. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்போது நீங்க அவரை மீட் பண்ணுங்க, அவரை சந்திங்க. Why I am saying this one is, நான் அதையே உங்ககிட்ட சொல்றேன்னா, so if you want to know more than Christ, so இயேசு கிறிஸ்துவை தாண்டி நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும்போது, the Bible says it can harm your life. வேதாகமம் சொல்லுகிறது அது சில நேரங்களில் நமக்கு ஆபத்தை கொண்டு வரக்கூடும் My என்று. dear friend, that is what Paul is telling. I consider everything is lost. அதுதான் பவுல் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். Some of the Bible scholars says, ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், if Jesus would have not come in Paul's life, ஒருவேளை இயேசு கிறிஸ்து பவுலுடைய வாழ்க்கையில வராமல் போயிருந்தால் what would have happened? என்ன நடந்திருக்கும்? Can you imagine in that way? உங்களால அந்த விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? Still he would have become a greatest person in the history. ஆனாலும் அவர் வரலாறுல மிகப்பெரிய ஒரு மனிதராக இருந்திருப்பார். Still he would have been a greatest philosopher, theologian and greatest of all. ஆனாலும் ஒரு பெரிய வேத பாரகராக மிகப்பெரிய அறிவாளியாக இந்த உலகத்துல இருந்திருப்பார். But Jesus came in his life. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில வந்தார். His life is changed. அவருடைய வாழ்க்கை மாறியது. My dear friends, why I want to tell, இன்னைக்கு காலை வேளையில நான் இதையே சொல்லணும்னு விரும்புறேன் என்றால், Paul is one of the greatest knowledgeable person in the Bible. வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆனவர் ரொம்ப அதிக ஞானமுள்ள மனிதனாக இருந்தார். But he say, I consider everything is lost. ஆனா அவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று. My dear friends, another word is there. இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. That is how it comes in Tamil, I don't know. Okay. It is called the word rubbish. If you can read once again verse 8. 3 verse 8. 8 படிங்க 3:8. அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Yeah, say one more word is used here, rubbish. ஆங்கில வேதாகமத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கிறது, ரப்பிஷ் என்று, அதாவது குப்பை.
in the real language, ஆனால் பேச்சு வழக்கில் real language, ரியல் லாங்குவேஜ் ஓகே, ஆனால் மூல பாஷையில் it is not really rubbish. அது வந்து ரபிஷ்ங்கிற வார்த்தை, குப்பை என்கிற வார்த்தை பொருள் கொண்ட வார்த்தை அல்ல. It is more worse and bad than rubbish. குப்பையை காட்டிலும் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. My dear friends, today இந்த காலை வேளையில what we are all running after, நாம் எதுக்கு பின்னாடி சென்று கொண்டு இருக்கிறோம் what என்றால், we are training to gain, நாம் எது லாபமாக நினைச்சு நமக்கு கிடைக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கோம்னா, if you understand this word, இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது you will never run after those. நமக்கு லாபமாக தோன்றுகிற எதையும் தேடி நாம் ஓட மாட்டோம். You will never run after them. நாம் அதற்கு பின்பாக ஓட மாட்டோம். So one of the good example which we read in Matthew chapter 13 verse 44 to 46. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 14 இலிருந்து 16 நாம் வாசிக்கிற ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு இருக்கிறது. மத்தேயு 13:44 to 45. So it is a very good example, very cross reference to this illustration. So இதற்கு மிக பொருத்தமான எடுத்துக்காட்டாக அந்த அதிகாரம் இருக்கும். So you can read that one. மத்தேயு 13 44 to 46. நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. Yes. ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். Yes. Yes. Thank you. That's all. So what it says, இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? he found a treasure. He found a treasure. Okay. புதையல். Okay. அவன் ஒரு புதையலை, ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறான். And he put in the ground. அதை வந்து அவனுடைய நிலத்திலே, பூமியிலே புதைத்து வைக்கிறான். And he went. அவன் போகிறான். Whatever he had, he sold everything. அவன் என்னென்னலாம் வச்சிருந்தானோ எல்லாத்தையுமே அவன் விற்று போட்டான். And he came and bought this treasure. என்னெல்லாம் வச்சிருந்தானோ அதெல்லாத்தையும் விற்று போட்டுட்டு அவன் அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்கிறான். My dear friends, another example which we read in Matthew chapter 16 verse 24 to 26. மத்தேயு 16 24 முதல் 26. So you can read 16 மத்தேயு 16 24 26. நம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். My dear friends, all this reference what we see is, இந்த வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது, whatever we think, நாம் என்ன நினைக்கிறோமோ, this will be my gain, இதுதான் எனக்கு லாபம் என்று நாம் என்ன this நினைக்கிறோமோ, will be my profit, இதுதான் எனக்கு லாபம் என்று நினைக்கிற விஷயங்கள், this is how I will make my life, இதுபடியே தான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று நினைக்கிறது. everything is become a loss. எல்லாமே நஷ்டமாக மாறுகிறது. But gaining Christ is ultimate. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுதல் மாத்திரமே உயர்ந்த விஷயமாக இருக்கிறது. My dear friends, in this world there are so many wise people. இந்த உலகத்தில் மிக அறிவாளிகள் இருக்கிறார்கள், நிறைய பேர். There are so many great scientists in this world. மிகப்பெரிய மனிதர்கள், விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். There are so many big brain in this world. நல்ல மூளையில சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். But they are not able to understand Jesus and his sacrificial death. ஆனால் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தியாகத்தையும் ஒருவரும் புரிந்து கொள்கிறதில்லை. But that is what Paul is telling. I consider everything is loss. அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று. That I may know the power of his suffering. நான் அவருடைய பாடுகளை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். I want to know the secret of his suffering. அவருடைய பாடுகளின் ரகசியத்தை நான் அறிந்திருக்கிறேன். I want to know Jesus. நான் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறேன். I want to know Jesus. நான் இயேசுவை அறிய விரும்புகிறேன். Everybody say with me, I want to know Jesus. நான் இயேசுவை அறிய விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். Everybody say with me, I want to know Jesus. நான் இயேசுவை அறிய விரும்புகிறேன் என்று சொல்லுவோம். நான் இயேசுவை அறிய விரும்புகிறேன். நான் இயேசுவை அறிய விரும்புகிறேன். சத்தமா சொல்லுங்களே. நான் இயேசுவை அறிய விரும்புகிறேன். நான் இயேசுவை அறிய விரும்புகிறேன். எனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் நான் இயேசுவை அறிய விரும்புகிறேன். எனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் நான் இயேசுவை அறிய விரும்புகிறேன். ஏனென்றால் அதுதான் எனக்கு லாபம். ஏனென்றால் அதுதான் எனக்கு லாபம். So that is what Paul is telling. அதுதான் பவுலும் சொல்லுகிறார். So I consider everything as loss. நான் எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். That is spiritual maturity. அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. Sometimes we say, சில நேரம் நம்ம சொல்லுவோம், don't you know how to behave? உனக்கு தெரியாது எப்படி நடந்துக்கணும்னு. Do you say or not? சொல்லுவோமா மாட்டோமா? So the person who is next to you, hold their hands once again. பக்கத்துல இருக்கவங்களோட கையை பிடிச்சு, Do you know how to behave? உங்களுக்கு எப்படி நடந்துக்கணும் தெரியாது? Everybody hold their hands. எல்லாரும் கையை பிடிச்சு. எல்லாரும் கையை பிடிச்சு சொல்லுங்க ப்ளீஸ். We say right? நம்ம சொல்லுவோம் இல்லையா? Yes or no? ஆமாவா இல்லையா? Why we say that? ஏன் நம்ம அப்படி சொல்றோம்?
Because that person is not behaving wisely. ஏன்னா அந்த நபர் வந்து அறிவில்லாமல் நடந்துக்கிட்டாங்க. அதனால What is the greatest wisdom? எது மிகப்பெரிய ஞானம்? If you know Jesus, you are past everything. நீங்க இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அறிந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாஸ் தான். Hallelujah. Hallelujah. If you don't know anything, உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருந்தாலும் no problem. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. If you know Jesus, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அறிந்திருந்தால் all the problem is solved. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். Yes or no? ஆமாவா இல்லையா? Yes or no? ஆமாவா இல்லையா? Hallelujah. 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 Jesus is enough for me. இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவர். That is what Paul is telling. அதுதான் I want பவுல் to சொல்கிறார். become more mature by knowing Jesus. இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவிலே நான் முதிர்ச்சியுள்ளவனாக மாற வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். It is not going to happen one day. இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்ல. It is not going to happen 50 years. இது 50 வருஷத்துல நடக்கிறது இல்ல. It is going to happen hundreds and hundreds of years. இது 100 வருடங்களுக்காக நடக்க வேண்டிய விஷயங்கள். Still it is insufficient to know Jesus. ஆனாலும் அது போதுமானது அல்ல. அந்த காலம் போதுமானது அல்ல இயேசுவை தெரிந்து கொள்வதற்கு. This is the time we need to be matured. இது என்ன நேரம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவிலே முதிர்ச்சி அடைகிற நேரம். That is to know Jesus more. இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிய வேண்டும். Again I am going to come to the fourth point. நான் 4வது குறிப்புக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். What is the first point? முதல் குறிப்பு என்ன? சிங்கிள் மைண்ட், ஒரே சிந்தை. What is the second point? இரண்டாவது பாயிண்ட் வேலைக்காரனின் சிந்தை. Some people are Okay, no problem. What is the third point? மூன்றாவது விஷயம் என்ன? ஆவிக்குரிய சிந்தை. Spiritual mind. So now I am going to the fourth point. நான்காவது குறிப்புக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். I know what you are thinking. நீங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். Still how many points are there? இன்னும் எத்தனை பாயிண்ட் இருக்கு? This is my final point. இதுதான் என்னுடைய கடைசி பாயிண்ட். Are you happy? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? Hallelujah. Hallelujah. You can stretch little bit. கொஞ்சம் ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணிக்கங்க. யோகாசனம். Yes, you can stretch little bit. Because this is the fourth point and the last point. ஏனா இதுதான் நான்காவது பாயிண்ட் மற்றும் கடைசி குறிப்பும் கூட. And also very important point. ரொம்ப முக்கியமான குறிப்பும் கூட. The fourth thing is நான்காவது விஷயமான Philippians chapter 4 verse 11. பிலிப்பியர் 4:11 யாராவது வாசிங்க. பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். Hallelujah. 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 The fourth and final thing is நான்கு மற்றும் கடைசியான குறிப்பு என்னவென்றால் having a secure mind. மன அமைதியான அல்லது மன ரம்மியமான ஆவி. Secure mind. மன ரம்மியமான மன அமைதியான ஆவி. Actually when we talk about a secure mind means மன அமைதியான சிந்தை என்பது it is a mind which is protected. அது ரொம்ப பாதுகாப்பான ஒரு சிந்தையாக இருக்கும். So secure mind is a very protected mind. மன அமைதியான சிந்தை என்பது ஒரு பாதுகாக்கப்பட்ட சிந்தையானது. So that is you can tell peace come in Christ. இயேசு கிறிஸ்துவில் தான் சமாதானம் உண்டு. So that is what fourthly Paul is telling, we need to have a secure mind. So அதனால தான் பவுல் சொல்லுகிறார் நான்காவது குறிப்பாக நாம் மன அமைதியான மன ரம்மியமான சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. So when we talk about chapter 4, நான்காவது அதிகாரத்தை குறித்து பேசும்போது it begins with anxious. பயமா? ஓகே. நான்காவது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது நாம் கவலையோடு இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. It talk about struggles. அது பாடுகளை குறித்து பேசுகிறது. It is talk about doubting mind. அது சந்தேகமுள்ள ஒரு ஆவியை குறிக்கிறது. My dear friends, is talking about our needs. நம்முடைய தேவையை குறித்து பேசுகிறது. It is talking about our problem. நம்முடைய பிரச்சனைகளை குறித்து பேசுகிறது. It is talking about our worries. நம்முடைய கவலைகளை குறித்து பேசுகிறது. My dear friends, what Paul is telling, பவுல் என்ன சொல்லுகிறார்? My mind is very much secured. என்னுடைய மனம் எப்படி இருக்கு? மன ரம்மியமான சிந்தை உள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Because I learn நான் கற்றுக்கொண்டேன் to live in a circumstance. நான் ஒரு சூழ்நிலையில வாழ கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். The circumstance may be a problematic circumstance. என்னுடைய சூழ்நிலை ஒரு பிரச்சனைக்குரிய சூழ்நிலையா இருக்கலாம். The circumstance may be a good circumstance. அந்த சூழ்நிலை ஒரு நல்ல சூழ்நிலையாக இருக்கலாம். We also experience very similar. ஒரு சில நேரங்களில் நாம் அதை தான் சந்திக்கிறோம். So how many of you are right now experiencing good circumstance? Raise your hands. எத்தனை பேர் இந்த காலையில நான் நல்ல சூழ்நிலை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க? இல்லையா? கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க சந்தேகமா. So how many of you are in a bad circumstance? எத்தனை பேர் ஒரு மோசமான அல்லது கெட்ட சூழ்நிலையில இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்க?
Nobody is understanding me. யாருக்குமே புரியலையா? Once again. ஒரு முறை சொல்றேன். Oh, you may be shy, I think. எனக்கு நீங்க வெக்கப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். So I don't want to tell my circumstance. சோ நான் என்னோட சூழ்நிலை சொல்ல விரும்பலன்னு நினைக்கிறீங்க. Very good, no problem. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. Because circumstance will never change. சூழ்நிலைகள் மாற போகிறதில்லை. That is what Paul is telling. அதுதான் பவுலும் சொல்லுகிறார். I have been in a good circumstance. நான் ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கிறேன். I am been in a bad circumstance. நான் ஒரு கெட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். But I am very content. பட் ஆனா நான் ரொம்ப அமைதியா மன ரம்மியமாக இருக்கிறேன் என்று But I am சொல்கிறார். very content. நான் ரொம்ப மன அமைதியான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்றார். நான் ரொம்ப Satisfied. Tripti. நிறைவாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். Yeah, why? ஏன்? In good circumstance, ஒரு நல்ல சூழ்நிலையில Jesus is there. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். In bad circumstance, ஒரு கெட்ட அல்லது மோசமான சூழ்நிலையில still Jesus is there. அங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We should not focus the circumstance. நாம் சூழ்நிலையை நோக்கி பார்க்க We கூடாது. need to focus Jesus. ஆனா நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. When we keep on looking on the circumstance, நம்ம சூழ்நிலையை பார்த்து கொண்டே இருக்கும்போது we will forget Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவை மறந்து போவோம். So that is what happened to Peter. அதுதான் பேதுருவுக்கும் நடந்தது. What happened to Peter? பேதுருக்கு என்ன நடந்தது? Very simple. இதே சாதாரணமாக ரொம்ப Until and unless he was looking at Jesus, இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டே இருந்தபோது he was walking on the water. அவர் கடலின் மேல தண்ணீர் மேல நடந்து கொண்டு இருந்தார். Is it possible, do you think? இது சாத்தியமா நீங்க நினைக்கிறீங்களா? Is anybody walked on the water? யாரா தண்ணியில நடந்திருக்கீங்களா? தண்ணில இல்ல. தண்ணி கடல்ல. தண்ணிக்கு மேல நடந்திருக்கீங்களா? Is anybody walked on the water? யாரா தண்ணிக்கு மேல நடந்திருக்கீங்களா? Yes or no? ஆம், நடந்திருக்கீங்களா இல்லையா? இல்ல, I'm not asking you, did you walk? Is anybody walk? ஓ, இஸ் எனிபடி வாக், சாரி. யாராவது நடந்திருக்காங்களா? இல்லையா? இல்லையா? There are two people who walked on the water. Two people. Yeah. ரெண்டு பேர் கடல் தண்ணி மேல நடந்திருக்காங்க. One is Jesus. ஒன்னு இயேசு கிறிஸ்து. He is God. அவர் ஆண்டவர். Second person is இரண்டாவது யார் என்றால் who? யாரு? Peter. பேதுரு. In all this world only Peter walked on the water. இந்த உலகத்திலேயே மனிதர்கள் நடந்தது பேதுரு மாத்திரம்தான். How it is possible? எப்படி நடந்தது? Because he is not looking into the circumstance but he is looking into Jesus. ஏனால் பேதுரு சூழ்நிலையை பார்க்கவில்லை, அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். My dear friends, even sometime when we look at Jesus, miracle happening, we don't even identify. சில நேரங்களில் நம்ம கூட இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நமக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும், ஆனால் நம்ம அது ஒரு சில நேரம் நம்ம கவனிக்க மறந்து விடுகிறோம். So that is what happening here. That is what Paul is telling. I know. பவுல் அதுதான் சொல்கிறார், எனக்கு தெரியும். I'm not telling because I am in need. நான் ஒரு தேவையில இருக்கிறேன் என்பதற்காக அல்ல. I know Jesus is with me. நான் எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று. My dear friends, I want to give one simple illustration to you. நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். So what is your problem today? இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன? So for example, consider this thumb is your problem today. இந்த கட்டவிரல் தான் உங்களுடைய பிரச்சனைன்னு நினைச்சுக்கோங்க. So everybody lift up your thumb. எல்லாரும் உங்க கட்டவிரலை எப்படி தூக்கி காமிங்க. மேல காட்டுங்க. நல்ல மேல காமிங்க. Don't do all this one only. Okay. This is your problem today. இதுதான் உங்களுடைய பிரச்சனை என்று வைத்துக்கொள்வோம். If you keep it far, இது கொஞ்சம் தூரமா வச்சு பாத்தீங்கன்னா so it is small, right? சின்னதா தெரியும். So if you close one eyes, ஒரு கண்ணை மூடிட்டு how it is? எப்படி தெரியுது? Still it is same, right? அதே மாதிரி தான் இருக்கு. Both the eyes it is same. ரெண்டு கண்ணுல பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. Closed one eye, still it is same. ஒரு கண்ணால மூடி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் So இருக்கு. everybody close one eye. எல்லாரும் ஒரு கண்ணை மூடுங்க. Look at your problem. இந்த ப்ராப்ளமை பாருங்க, அதான் இந்த கட்டவிரலை பாருங்க. Problem. ஓ, ப்ராப்ளமே பாருங்க. So everybody look at. எல்லாரும் ஒரு கண்ணை மூடிட்டு இந்த ப்ராப்ளமை பாருங்க. Everybody, I want to show you something. எல்லாரும் செய்யுங்க. So the problem is far. சோ இந்த பிரச்சனை தூரத்துல இருக்குது. So if you bring it closer, அத நம்ம பக்கத்துல கொண்டு வரும்போது, bring it closer. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வரும்போது, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வரும்போது, if you bring very close, ரொம்ப பக்கத்துல கொண்டு வரும்போது, it can close even your eyes. உங்களுடைய கண்ணையே கூட அது சில நேரம் மறைச்சிரும். You cannot see anything else. உங்களுக்கு வேற எதையுமே பார்க்க முடியாது. My dear friends, that is what the problem is. இதுதான் இன்றைக்கு பிரச்சனையா If இருக்குது. you try to bring all your problem to close, you will see only the problem. எல்லா பிரச்சனையும் பக்கத்துல கொண்டு வந்து நம்ம நிக்க வைக்கும்போது பிரச்சனைகளை மாத்திரம் தான் நம்ம You will பார்க்கிறோம். not see Jesus. நீங்க இயேசுவே பார்க்க That மாட்டீங்க. is what Paul is telling here. அதுதான் பவுலும் இங்க சொல்லி இருக்கிறார். No.
எனக்கு தெரியும், I know how to live in every circumstance. எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் வாழ தெரியும். It did not happen in one day. ஒரு நாள்ல நடக்காது. I learned means it happened in several days after much experience. நான் கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கும்போது அவர் பல அனுபவங்கள் வழியாக அதை கற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்க முடியும். That is what it says, means the peace of God அதுதான் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய சமாதானம் will fill your heart. தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். Everybody say the peace of God தேவனுடைய சமாதானம் fill our heart. இருதயத்தை நிரப்பும். Everybody say. எல்லாரும் சொல்லுவோமா? So everybody say. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய சமாதானம் இருதயங்களை நிரப்பும். Once again. தேவனுடைய சமாதானம் இருதயத்தை நிரப்பும். If you have peace in you, உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும்போது, so no matter what happen all around you, உங்களை சுற்றி என்ன சூழ்நிலையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது முக்கியமல்ல. that peace அந்த சமாதானம் will guard your mind and heart. உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய சிந்தையையும் காத்துக்கொள்ளும். That is a secure mind. அதுதான் மன அமைதியான மன ரம்யமான ஆவி சிந்தை. My dear friends, in this morning at very last, இந்த காலை வேளையில கடைசியாக God is going to give you peace. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார், கொடுக்கிறார். And God is not going to change the circumstance. ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்ற போவது கிடையாது. God is going to change you. ஆண்டவர் உங்களை தான் மாற்ற போகிறார். So you're going to win the circumstance. நீங்கள் அந்த சூழ்நிலையை ஜெயிக்க போகிறீர்கள். After winning that circumstance, what will happen? அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஜெயித்ததுக்கு பிறகு என்ன நடக்கும்? You will jump into another circumstance. நீங்கள் இன்னொரு சூழ்நிலைகளுக்குள்ள விழுவீங்க. Yes or no? ஆமாவா இல்லையா? Yes or no? But Jesus is still with you. பட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோட தான் இருக்கிறார். And God is keeping you very secured. ஆண்டவர் உங்களை ரொம்ப மன அமைதியான ரம்யமான சூழ்நிலையில வைக்கிறார். My dear friends, in this last point, இந்த கடைசி குறிப்பில் what it means? என்ன சொல்லுகிறது? What the root word of this word? இதுல இருக்கிற வேர் வசனம் என்ன? What it means really, that contentment means. That contentment, திருப்தி. திருப்தி என்றால் என்ன? So contentment means is not having everything. திருப்தி என்பது எல்லாவற்றையும் பெற்றிருப்பது திருப்தி அல்ல. But having Christ is the contentment. இயேசு கிறிஸ்துவை நம் மகத்திலே வைத்துக் கொண்டிருப்பது தான் திருப்தி. Hallelujah. Hallelujah. That is what Paul says, I can do all things. அதுதான் பவுல் சொல்றார், நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். How? எப்படி? Because Christ who strengthens me. ஏனால் இயேசு கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறதுனால எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று சொல்கிறார். My dear friends, நண்பர்களே, so we have one more good example about the circumstance. இன்னொரு சூழ்நிலையை குறித்து தானே இன்னொரு விளக்கமும் என்கிட்ட இருக்கு. So about Joseph. யோசேப்பை குறித்து. How we won all the circumstance? யோசேப்பு எப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயம் கொண்டார்? Only one thing we read about Joseph. யோசேப்பை பற்றி நம்ம ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். What is that? என்ன அது? யோசேப்பை குறித்து நாம் என்ன ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் பார்க்க முடியும். Whenever you read Joseph, you remember one thing. யோசேப்பை குறித்து நாம் படிக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு ஞாபகம் வரும். உண்மை உள்ளவனா இருந்தானா? Then problem? Wait. No. God is with him. God is with him. Okay. ஆண்டவர் அவரோட யோசேப்பு கூட இருந்தார். Yes. Wherever God was with him. அவர் யோசேப்பு எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவரோட இருந்தார். Even in the sinful situation he said, God is with me, how can I do this one? அவருக்கு ஒரு பாவமான சூழ்நிலை ஏற்பட்ட போது கூட அவர் என்ன சொன்னார் யோசேப்பு? ஆண்டவர் என்னோட இருக்கும்போது நான் எப்படி அவருக்கு விரோதமாக பாவம் செய்வேன் என்று. My dear friends, in all your circumstances, உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும், எல்லா உங்களுடைய சூழ்நிலையிலும், you may be happy, you may be sad, you may be bad, you may be good, you may be anything. நீங்க சந்தோஷமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் you may be thinking, in my circumstance, if somebody would have been, they would have died. நீங்க நினைக்கலாம் என்னோட சூழ்நிலை இன்னொரு மனிதரோ இல்ல மனுஷியோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க இருக்க மாட்டாங்க, இறந்து போயிடுவாங்கன்னு நினைக்கலாம். But you are living. பட் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. Because Jesus is with you. ஏனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறார். You are not alone in your circumstance. நீங்க உங்களுடைய சூழ்நிலையில தனிமையா விடப்படவில்லை. Because the God of peace will fill your heart. ஏனா சமாதானத்தை அருகில் ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களை சமாதானத்தினால் நிரப்புகிறார். And Jesus Christ will guard your mind and heart. இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய சிந்தையையும் காத்துக்கொள்கிறார். My dear friends, we saw 4 things in this morning. நம்ம இந்த காலை வேளையில 4 குறிப்புகளை பார்த்தோம். So now I am going to make a conclusion. சோ நான் இது ஒரு முடிவுரையை தர விரும்புகிறேன். First thing we saw, முதலாவதாக ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். a single mind. ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருத்தல். Everybody say single mind. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் single mind. So what is single mind? ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருத்தல் என்றால் என்ன? What to do? என்ன செய்யணும்? What to do? என்ன செய்யணும்?
Very good. Preach the gospel. Say, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். say preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க Now வேண்டும். one thing, anything else is there? Anything else is there to do? வேற ஏதாவது இருக்கா செய்வதற்கு? If you do, you are wasting your time. நீங்க வேற ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை தாண்டி வேற ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நம் நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம். We have only one thing to do, that is preach the gospel. நமக்கு ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது செய்வதற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை. Second one. வேலையாளுக்கு உண்டான சிந்தை. So the second one is the servant mind. வேலையாளுக்கு உண்டான சிந்தை. So what to do now? தாழ்மை. Always others. எப்பவுமே மற்றவர்கள் தான். Say others. மற்றவர்கள் என்று சொல்லுவோம். So you are taking a scoop from the ice cream. ஒரு ஐஸ்கிரீம் டப்பால இருந்து ஒரு கரண்டி ஐஸ்கிரீம் எடுக்கிறீங்க. So only 2 scoop is there. ரெண்டு கரண்டி ஐஸ்கிரீம் தான் இருக்கு. Behind you 3 people are standing. 3 பேர் பின்னாடி நிக்கிறாங்க. So what you will do? என்ன பண்ணுவீங்க? 3 நாங்களே போட்டுவோம். You take only the spoon. சோ நீங்க ஒரு ஸ்பூனை மட்டும் தான் எடுக்கணும். That is thinking about others. அதுதான் மற்றவர்களை குறித்து யோசனை பண்ணுவது என்று அர்த்தம். So it is tough, right? ரொம்ப கஷ்டம் இல்லையா? But that is what Bible says. ஆனா அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக, what is third one? ஆவிக்குரிய சிந்தை. Spiritual mind. ஆவிக்குரிய சிந்தை. So what is spiritual mind? ஆவிக்குரிய சிந்தை என்றால் என்ன? நஷ்டம் என்று எண்ணுவது. நஷ்டமா? I want to grow. எஸ், நான் வளர வேண்டும் என்பது. Don't think everything is loss. எல்லாமே நஷ்டம் என்று எண்ண வேண்டாம். You have Christ. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடையவர்களாக இருக்கிறீங்க. Today how much you know about Christ? இன்றைக்கு நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறீங்க? Tomorrow you should know more. இன்றைக்கு தெரிந்திருக்கிறதை காட்டிலும் நாளைக்கு இன்னும் அதிகமாக இயேசுவை குறித்து தெரிந்து கொண்டு இருக்க Day வேண்டும். after tomorrow much more. அதுக்கு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு அதிகமாக இருக்க வேண்டும். Say more. அதிகம் என்று சொல்லுங்க. மோர். Say. மோர். அதிகம். Say அதிகம். Say அதிகம். Say. சொல்லுங்க. வெக்கப்படுறாங்கப்பா சாப்பாடு கேட்கற மாதிரி. இப்ப சாப்பாடு போடவா வேணாம். Say அதிகம். அதிகம். Say அதிகம். அதிகம். Not about your food. சாப்பாடு குறித்தது இல்ல. About Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து. We need to know more about Christ. நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். Fourth one. நான்காவதாக, secure mind. secured mind. So what is secure mind? மன அமைதியான சிந்தை. Trusting Christ. இயேசு கிறிஸ்துவை நம்புவது. In every circumstance. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்புவது. One thing you should not forget. ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் மறந்து விடக்கூடாது. In all the circumstances. எல்லா சூழ்நிலையிலும் Jesus is with you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறார். No matter if you leave also. நீங்களே ஆண்டவரை விட்டு விட்டாலும் He will not leave you. அவர் உங்களை விட்டு செல்ல So மாட்டார். that is what happened to Adam. அதுதான் ஆதாமுக்கும் நடந்தது. What happened to Adam? ஆதாமுக்கு என்ன நடந்தது? Do you think God doesn't know that one he ate the fruit and he ran away? நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவருக்கு தெரியாதா ஆதாம் சாப்பிட்டுட்டு அவர் ஓடி போய் ஒளிஞ்சிருக்காருன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? He knows. அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். You would have spoke from the heaven itself. Adam, you ate the tree. What happened? What all this wrong thing happened? You would have everything is spoken. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கேட்டிருக்க என்ன ஆதாம் என்ன சாப்பிட்டீங்க, என்ன விஷயம், என்ன நடந்ததுன்னு கேட்டிருந்திருக்கலாம். But he came and he's walking in the garden as if don't know anything. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏதேன் தோட்டத்துக்குள்ள அப்படியே எதுவுமே தெரியாத போல ஆண்டவர் நடந்து வராரு உள்ள. Why it is means? ஏன் அப்படின்னா In any situation, எல்லா சூழ்நிலையிலும் God don't want to leave you. ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல. Your condition may be anything. உங்களுடைய நிபந்தனை என்ன வேணா இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை என்ன வேணா இருக்கலாம். But God will not leave you. ஆனா ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். So let us all stand together. நம்ம எல்லாரும் எழுந்து நிப்போமா? Let us all stand together. நம்ம எல்லாரும் எழுந்து நிப்போம். We have heard a very wonderful testimony about Paul. நம் புத்தகங்க பவுலை குறித்ததான ஒரு அழகான சாட்சியை நாம் கேட்டோம் இன்னைக்கு. We heard a very beautiful 4 lessons from Paul. சோ நாம் ரொம்ப அழகான ஒரு 4 குறிப்புகளையும் பார்த்தோம். My dear friends, I very strongly believe நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் God has spoken to you. ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார் இந்த காலை வேளையில. God has spoken a very clear word to you. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தெளிவான வார்த்தையை பேசி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். It may be God is telling you go and preach the gospel. ஆண்டவர் சொல்கிறார் நீங்க வெளியில சென்று மற்றவர்களுக்கு என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று. Maybe God is telling to consider others better than you. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு மேபி நீங்க மற்றவர்களை குறித்த கரிசனை உள்ளவர்களாக இருங்க என்று. Maybe God want to lift you up.
ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். but you want to start serving others. ஆனா அதுக்கு முன்பாக நீங்க மற்றவர்களுக்கு வேலையாளாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். You may be thinking, I don't know anything when I go to school, when I go to college, and you are thinking, I want to know about this world. நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் என்னோட வேலை இடத்துல என்னோட காலேஜ்ல எனக்கு எதுவும் தெரியலன்னு கூட நீங்க நினைக்கலாம். My dear friends, in this morning, ஆனா இந்த காலை வேளையில Jesus wants you to know Jesus. ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா என்னோட மகன் என்னுடைய மகள் என்னை பற்றிக்கிற அறிவில் அதிகமாக வளர வேண்டும் என்று விரும்புகிறார். You grow in me. நீ என்னிலே வளரு. God is challenging you. ஆண்டவர் முன்பாக சவால் விட்டு சொல்லுகிறார். Oh, you know more about me. நீ என்னை பற்றி அதிகமாக அறியும்போது at last, கடைசியாக in all your situations, உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும், it may be anything, உன்னுடைய சூழ்நிலை என்ன வேணா இருக்கலாம். you may be sitting and crying in your situation. உன்னுடைய சூழ்நிலையில் நீ தனியாக உட்கார்ந்து கைவிடப்பட்டு அழுது கொண்டு கூட இருக்கலாம். You are waiting and telling, time up, I need a miracle. நீங்க சொல்லலாம், என்னோட சூழ்நிலை இப்படி இருக்குது, எனக்கு நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது, எனக்கு உடனே ஒரு அற்புதம் தேவைன்னு கூட நீங்க சொல்லலாம். I can't wait, I am alone struggling in this circumstance. இதுக்கு மேல இதுல காத்து கொண்டு இருக்க முடியாது, இந்த பிரச்சனையில நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று நீங்க சொல்லலாம். My dear friends, Jesus is with you. ஆனால் இன்று காலை வேளையில உங்களுக்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன், இயேசு உங்களோட இருக்கிறார். Jesus is going to strengthen you to win that circumstance. ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை ஜெயிப்பதற்கான சமாதானத்தையும் பலனையும் உங்களுக்கு தருகிறார். God is going to fill you with his peace. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். Fill you with his peace. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களுடைய இருதயங்களை நிரப்ப விரும்புகிறார். Oh, you will win over all the situations. உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் வென்று வெளியில வருவீர்கள். ஹalleluya, ஹalleluya. தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். The Holy Spirit has spoken with us. மிக திட்டமான தெளிவான அவருடைய வெளிப்பாடுகள் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். He has revealed the precise revelation to us. ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் கேட்டோம். We have heard the very deep doctrine, very truthful doctrine. பவுலுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியங்களை கற்றுக்கொண்டோம். We learned the important things from the life of Apostle Paul. எல்லா காரியங்களையும் முடித்து கடைசியிலே About all things in the end, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராம். in all parts of our life, Jesus Christ is with us. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராம். In all the time in our life, God is with us. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். In all the circumstances, God is with us. அப்படியே நாம் கர்த்தருடைய பந்தி கடந்து செல்ல போறோம். So this way we are going to get into the communion of God. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது. The book of Matthew chapter 24, it says, 26ஆம் வசனம் மத்தேயு 26 சொல்கிறது. Matthew 26 verse 26 says, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து 26 அதை கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். Now as they were eating, Jesus took bread and after blessing it broke it and gave it to the disciples and said, take, eat, this is my body. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்றார். And he took a cup and when he had given thanks he gave it to them saying, drink of it all of you. நாம் எல்லாரும் விதமாக கூடி வருவதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். So in such a way we have gathered here for this. God has given us the life for us. ஆகவே நாம் சாதாரணமான ஜனங்கள் அல்ல. So we are not an ordinary people. இயேசு ரத்தம் என்கிற கிரயத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். By the precious blood of God we have been just bought. இயேசு கிறிஸ்து தம்முடைய கடைசி வாழ்க்கை பகுதியிலே In the last part of his Jesus Christ அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்தார். he called his disciples. அவர்கள் சாப்பிடுவதற்கான அப்பத்தையும் எடுத்தார். He took the bread to feed them. அவர் பானம் பண்ண வேண்டிய ரசத்தையும் எடுத்தார். And he took the drink that has to be given to them. அவர் தம் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து He just took the bread and blessed the bread. அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். He broke it and gave it to them. என்னுடைய சரீரம் என்று சொல்லி கொடுத்தார். He said, this is my body.
அதுபோல ரசத்தையும் எடுத்தார், Like that, he took the drink, அதை ஆசீர்வதித்தார், he blessed the drink, அதை அவர்களுக்கு கொடுத்தார். he gave it to them. இதிலே பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். He said, take and drink it. இது இதனுடைய பின் அடையாளம் என்னவென்றால், What is the truth behind this? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தையும் தம்முடைய இரத்தத்தையும் நமக்காக தியாகமாக பண்ணினார். So it indicates the sacrifice of God about the body and the blood. நாம் சற்று முன்பதாக கேட்ட செய்தியிலே கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜீவனை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். As we heard before in the message, we saw that even Paul the apostle sacrificed his life for Jesus. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லாரும் தன்னுடைய ஆவி உடல் பொருள் அத்தனையும் அவருக்காக தியாகம் பண்ண வேண்டும். So the one who follows Jesus Christ, they have to submit their entire soul, the spirit and the body to him. அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்தார். He gave the bread and the wine. அபாத்திரமா இதிலே பங்கு பராதிகள் என்று சொல்லி அவர் பின்னாலே சொல்லிக் கொடுக்கிறார். He is teaching that no one should be unworthy to take part of this. அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறக்கூடாது என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார். He has commanded that the one who lives unholy life, they should not take part of this communion. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு விரோதமாக செய்த காரியங்கள் ஒன்று மற்றவர்களுக்கு தெரியாது. ஆகவே நான் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறேன் என்று யாரும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறாதீர்கள். No one should think and take part of this communion by thinking like that. I have so many things that goes evil, so no one knows it. நல் மனசாட்சியோட கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுங்கள். With all good consciousness, you have to take part of it. உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக நீங்கள் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தவர்களாக இருந்தால் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுங்கள். If you have been washed by the blood of God and you have taken the baptism in the Son, Spirit, the Holy God, you can take part of it. ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்கிறவர்கள் இதில் பங்கு பெறாமல் இருப்பது நல்லது. It is good that if you have not forgiven by God for your sins, you no need to take part of இந்த this. கர்த்தருடைய பந்தி என்பது மிக விலை உயர்ந்தது. This communion of God is very precious. It is very precious மிக thing. மிக ஆசீர்வாதமானது. It is a very great blessed thing. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்து ஆசீர்வதிக்கும். It changes your life and blesses your life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு Accepting Jesus Christ as your own Savior, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து and by taking baptism in the name of the Son, God and the Spirit, பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மாத்திரம் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். the one who lives the holy life, they are alone invited to take part of this. அன்பின் பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Loving Father, we thank you and praise you. நீ கொடுத்த விலை உயர்ந்த செய்திக்காக உம்மை ஸ்தோத்திரம். Thank you, Lord, for the precious word that you have shared with us. இந்த செய்தியை கொடுத்த எங்கள் பாஸ்டருக்காக உம்மை ஸ்தோத்திரம். Lord, we thank you and praise you for the pastor who shared your word with us. இந்த செய்தியை கேட்டு அனைத்து மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. Lord, bless all the people who hear this message. ஒவ்வொருத்தரும் இந்த செய்தியை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டடைவார்களாக. Lord, let everyone who ever hear the message be blessed in their life. இப்பொழுது எங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்தை ரசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Lord, we bless the bread and the drink that kept in front of us. இந்த அப்பத்தை உம்முடைய சரீரமாகவும் இந்த ரசத்தை உம்முடைய இரத்தமாகவும் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray the drink be changed as your blood and the bread be changed as your body. இதில் பங்கு பெறுகிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். Lord, whoever take part of this, bless everyone. பங்கு பெற தடையாயிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்குவீராக. Remove all the hindrance which stops them to take part of it. ஒருவேளை இன்றைக்கு அவர்கள் எடுக்காவிட்டாலும் மறுமுறை அவர்கள் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு வேண்டிய ஆயத்தங்களை பண்ணி கொடுப்பீராக. If they didn't take part of it today, God, give them the chance to take part of it in the next time. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஹல்லேலூயா. நாம் பாடலை பாடும்பொழுது 2 வரிசையாய் வந்து திருவந்தை பெற்றுக்கொள்ளுங்கள். க்ரூசினில் தொங்கி நீரையா உம் ஜீவனை தந்திரே ஐயா அழகே நீ உட்குலைந்தீரே உம் சிந்தையில் என்னை நினைத்தீரே இயேசுவே அழகே நீ உட்குலைந்தீரே உம் சிந்தையில்
இயேசுவே குருசினில் தொங்கி நீரையா உம் ஜீவனை தந்திரே ஐயா அழகே நீ உற்குலைந்தீரே உம் சிந்தையில் என்னை நினைத்தீரே இயேசுவே ஷாரோனின் ரோஜாவும் நீரே உம் சிந்தையில் என்னை நினைத்தீரே இயேசுவே ஷாரோனின் ரோஜாவும் நீரே உம் சிந்தையில் என்னை நினைத்தீரே இயேசுவே ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் நேசு குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகிறார் கன்னத்தில் அவர் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார் கன்னத்தில் அவர் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார் அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார் அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார் ஏறுகிறார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகிறார் நெஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தார் ஆ கொடுமை நெஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தார் ஆ கொடுமை இரத்தமும் நீரும் ஓடி வருதே ஜகரை நோக்கியே பார் ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார் ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் நேசு குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகிறார்
வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா ஒரு செடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா ஒரு செடுத்தே. தள்ளாடி தவழ்ந்து கலை போடே. என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். இவள் கூறிடும் மூன்று வேளையும் சொந்த குருவை மறுதலித்தான். சேவல் கூவிடும் மூன்று வேளையும் சொந்த குருவை மறுதலித்தான். ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகிறார். ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகின்றார். ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து கலை போடே. என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகிறார். பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. பாடியைப் போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். பாடியைப் போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து கலை போடே. என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார்.
தாயின் அன்பிதுவே, செட்டைகளின் கீழ் சேர்ப்பனைத்திடும் சொந்த தாயின் அன்பிதுவே. எருசலேமே எருசலேமே என்றழுதார் கண் கலங்க. எருசலேமே எருசலேமே என்றழுதார் கண் கலங்க. ஏறுகின் ஆண்கள் 2 வரிசையாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தள்ளாடி தவழ்ந்து காலை போடே, என் நேசர் குருசை சுமந்தே, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகிறார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா ஒரு சேடத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா ஒரு சேடத்தே. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து காலை போடே, என் நேசர் குருசை சுமந்தே, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. காடியை போல கசந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமங்களுக்கு மேலானவர், எல்லா ஆவிகளுக்கும் மேலான ஆவிகளை உடையவர், எல்லா ஆவிகளும் மேல் அதிகாரம் உடையவர், எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம், சர்வலோகாதிபதி, சகல லோகத்தின் அண்டசராசனங்களையும் காத்து பராமரித்து நடத்துகிற தேவன். அந்த தேவன் நமக்காக பூலோகத்தில் வந்தார், தம்முடைய ஜீவனை கொடுத்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார்,
இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட நித்திய காலமாக வாழும்படியாக இந்த காரியத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். நான் வருமளவும் என்னுடைய சரீரத்துக்கு ஈடான அப்பத்தையும் என்னுடைய புதிய உடன்படிக்கை இரத்தத்துக்கு ஈடான ரசத்தையும் நீங்கள் தொடர்ந்து உட்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். அந்த கட்டளையின்படி பாத்திரவான்களாகி நீங்கள் அனைவரும் உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய சரீரத்துக்கு ஈடான அப்பத்தையும் அவருடைய புதிய உடன்படிக்கை இரத்தத்துக்கு ஈடான ரசத்தையும் நீங்கள் உட்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நேசபிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த அப்பத்துக்காகவும் ரசத்துக்காகவும் ஸ்தோத்திரம். உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்ளும்படியாக இந்த மாதத்திலையும் கொடுத்த சாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இதில் பங்கு பெற்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். என்ன நோக்கத்தோடு எந்த அடிப்படையில் எடுத்தார்களோ அந்த நோக்கங்கள் நிறைவேறுவதாக, வாழ்க்கையில் வர வேண்டிய சகல ஆசீர்வாதங்கள் வரும்படியாகவும் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த அனுபவம் ஆசீர்வாதமாய் மாற கிருபைதான். இதில் கலந்து கொள்ள முடியாத மக்களை நினைக்கிறோம். அவர்களும் இதில் கலந்து கொள்ள முடியாத வழிவாசலை கொடுத்து அடுத்த முறை கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற கிருபை செய்வீராக. சகல கனத்தையும் மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். இந்த பந்தியை ஆயத்தம் பண்ணி இந்த ஊழியங்களை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சபையின் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தனித்தனியாக சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தயவுசெய்து ஒரு நிமிஷம் உட்காருங்கள். தயவுசெய்து ஒரு நிமிஷம் நீங்கள் உட்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வெரோனிஷா டெய்ஸி யார்? வெரோனிஷா டெய்ஸி குழந்தையா ஒய்வா? குழந்தை முதல் குழந்தை பிறந்த நாள் மகளுக்கு திடீர் மகள் வெரோனிஷா டெய்ஸி. ரெண்டும் ஒரே பேர் தானே? ஆமாம் சார், தமிழில் இங்கிலீஷில் எழுதி. பிறந்த நாள் அன்று 23/6/2025 6ஆம் மாதம் பிறந்தது. ஓஹோ, சரி. லட்டு கொண்டு வந்துருக்காங்க. அருமையான சகோதரர் கிதியோன் அவர்களுடைய மகளுடைய பிரதிஷ்டை நாங்கள் ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள செய்து முடிக்க போகிறோம். தயவுசெய்து தாயும் தகப்பனும் பிள்ளையும் குழந்தையும் சீக்கிரம் மறுபடி கேட்டுக்கொள்கிறேன். சுமதி சுமதி என்னோட பைபிள் எடுங்க. எனக்கு பைபிள் நாம் இப்பொழுது அருமை சகோதரர் கிதியோன் சஞ்சய் அவர்களுடைய மற்றும் சுமதி அவருடைய 2வது குழந்தையை பிரதிஷ்டை பண்ணும்படியாக நான் வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 87ஆம் சங்கீதம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்களில் எல்லாவற்றை பார்க்கலும் சியோனின் வாசல்களில் பிரியமாக இருக்கிறார். சாம் 87. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாவையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியாவிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சியோனை குறித்து இன்னான் அதில் பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை அஸ்திபாரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும்போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தில் பிறந்த எல்லாரையும் ஆண்டவர் பெயர் எழுதும்படியாக பரலோகத்தில் அவருடைய பெயரில் எழுதும்படியான ஒரு காரியத்தை அவர் நிர்ணயித்திருக்கிறார். ஆகவே
இந்த காலை வேளையில் அருமையான சகோதரர் கிதியோன் மற்றும் சுமதி ஆகிய நீங்கள் உங்களுடைய சின்ன மகளை பிரதிஷ்டை பண்ணும்படியாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். அவளை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணும் முன்னதாக நம்முடைய சபையின் உடன்பாடுகள், உபதேசங்கள் இவற்றை நீங்கள் கடைபிடித்து உங்கள் பிள்ளையை கர்த்தருக்காக பூர்ணமாக பிரதிஷ்டை பண்ணி வளர்க்க நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த பிள்ளை கர்த்தருக்காக வளரும்படியாக இந்த சபையில் என்னென்ன பிள்ளைகளுக்கான வளர்ச்சி திட்டங்கள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றிலும் இந்த பிள்ளையை கலந்து வர சொல்லி வளர்ந்து வரும் காலங்களில் இங்கே உள்ள ஓய்வு நாள் பள்ளியிலையும் வாலிபர் ஊழியத்திலையும் ஊழியர் கூட்டத்திலையும் ஊழியர்களாகவும் இந்த சபைக்கு தூணாக நிற்கும்படியாக அந்த பிள்ளை தீர்மானம் எடுக்கும்போது நீங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பீர்களா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் உங்களை இந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் வரேன். கிதியோன் சுமதி கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியும் வேத வசனத்தின்படியும் தேவ சபையின் திட்டத்தின்படியும் இந்த குழந்தையை பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஆசீர்வதித்து இவளுக்கு வெரோனிஷா டெய்சி என்கிற பெயரை கொடுத்து நான் இந்த பிள்ளையை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளை வளர்ந்து ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியிலையும் இன்றைக்கு கேட்ட உபதேசத்தின்படி இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கவும் மற்ற எல்லா காரியங்களையும் இந்த கேட்ட சத்தியத்தின்படி இந்த பிள்ளை வளரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளை ஆசீர்வதியும் சுகபலன் கிருபை தீர்க்க ஆயுசை தாரும். வளர்ந்து ஒரு காலங்களில் உமக்கு சாட்சியாக இருக்க கிருபை தாரும். நல்ல பிள்ளை என்று வளர்க்கப்படும்படியாக கிருபை தாரும். இந்த பிள்ளையை ஞானமாக வளர்க்கும்படி இந்த தாய்க்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பீராம். இந்த பிள்ளை உமக்கென்று வளர்க்கப்படும்படியாக எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் எல்லாம் தம்முடைய மகளுக்கு ஆதரவாக இருப்பீராக. என் தம்பி ஆசீர்வதி ஆண்டவரே, அந்த தகப்பனாக இருக்கிற இந்த தம்பி நீர் ஆசீர்வதித்து நீர் அவர்கள் நல்ல சுகவாழ்வை கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுத்து இவர் இந்த பிள்ளை தன்னுடைய கட்டுப்பாடுகளை வைத்து ஆண்டு உமக்கென்று வளர்க்கும்படியாக தம்முடைய மகனை ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற மூத்த பிள்ளை ஆசீர்வதியும் அவளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பீராக. சுகபலன் கிருபை கொடுத்த சார்பில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னொரு அங்கத்தினர் எங்கள் சபைக்கு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். அவங்க ஆசைக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் லட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை நீங்கள் போகும்பொழுது நீங்கள் அவங்ககிட்ட வாங்கி கொண்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் போகும்போது வாங்கிக்கிட்டு சரி பசங்க இப்போயே கொடுத்துருங்க. நீங்கள் அந்த லட்டை இப்போயே கொடுத்துருங்க.